வணக்கம். அனைவருக்கும் மதிமுகம் தொலைக்காட்சியின் சார்பில் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் தைப்பொங்கல் திருநாள் உற்சாகம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. இயற்கை அன்னையின் கொடைக்கு விழா எடுக்கும் நாள் தைப்பொங்கல். உலக தமிழர்களுக்கு வைகோ பொங்கல் வாழ்த்து. ஜனநாயகன் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. உயர் நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வை அணுக உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தல். விறுவிறுப்பாக தொடங்கியது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி. முதன்முறையாக டிஜிட்டல் ஸ்கோர் போர்டு அறிமுகம். உலக புகழ்பெற்ற மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகள் அவனியாபுரத்தில் மிக கோலாகலமாக தொடங்கியது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று அவனியாபுரத்தில் மிக கோலாகலமாக தொடங்கியுள்ளது. வாடிவாசலில் இருந்து துள்ளி வரும் காளைகளை அடக்க மாடுபிடி வீரர்கள் முனைப்புடன் களம் இறங்கியுள்ளனர். அவனியாபுரத்தை தொடர்ந்து நாளை பாலமேட்டிலும் நாளை மறுநாள் அலங்காநல்லூரிலும் போட்டிகள் நடைபெற உள்ளன. ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்த காளைகளும் வீரர்களும் மட்டுமே பங்கேற்கும் வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் வரலாற்றிலேயே முதன்முறையாக டிஜிட்டல் ஸ்கோர் போர்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் காளைகளின் வெற்றி மற்றும் மாடுபிடி வீரர்களின் புள்ளிகள் விவரம் உடனுக்குடன் நேரடியாக காட்டப்பட்டு வருகின்றன. இதற்காக வாடிவாசல் மற்றும் பார்வையாளர் பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. போட்டியில் சிறப்பாக விளையாடும் காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி களத்தில் இன்று விளையாடும் சிறந்த காளைகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார்பில் டிராக்டர் பரிசாக வழங்கப்பட உள்ளது. அதேபோல் அதிக காளைகளை அடக்கி சாதனை படைக்கும் சிறந்த மாடுபிடி வீரருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. இது தவிர தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள், வீட்டு உபயோக பொருட்கள் என பரிசு மழையில் அவனியாபுரம் நனைந்து வருகிறது. ஜனநாயகன் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க மறுத்து படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு தணிக்கை வாரியம் கடந்த 5ஆம் தேதி பரிந்துரை செய்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பட தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி ஜனநாயகன் படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு பரிந்துரை செய்த தணிக்கை வாரிய தலைவரின் உத்தரவை ரத்து செய்து படத்துக்கு தணிக்கை சான்றிதழை வழங்க உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து தணிக்கை வாரியம் உடனடியாக தாக்கல் செய்தது. மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட குழு தனி நீதிபதி தீர்ப்புக்கு தடை விதித்தது. இதனால் ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவை நிறுத்தி வைத்து ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட வேண்டும் என முறையிட்டது. இந்த மேல்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது ஜனநாயகன் சென்சார் தொடர்பாக தயாரிப்பு நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்ச நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தது. மேலும் உயர் நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வை அணுகவும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். மேலும் ஜனவரி 20ஆம் தேதிக்குள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கை விசாரித்து முடிவு எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதால் ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விஜய் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தைப்பொங்கல் திருநாளையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை புத்தாடை அணிந்து வீடுகள் முன்பு புதுப்பானையில் பொங்கல் வைத்து பொதுமக்கள் கொண்டாடி வருகின்றனர். பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதையொட்டி பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள், நடிகர்கள், முக்கிய பிரமுகர்கள் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், புது பானையில் புத்தரிசி பொங்கல் என பொங்கிட இனித்திடும் செங்கரும்பை சுவைத்து செங்கதிரோனை போற்றிடும் தமிழர் திருநாளில் தமிழர் வாழ்வு செழித்திட வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழர் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பொங்கிடும் இந்த மகிழ்ச்சி பொங்கல் திராவிட மாடல் 2.0வில் பன்மடங்காகும் எனவும் அவர் பதிவிட்டுள்ளார். இதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில், தமிழர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் இனிய பொங்கல் திருநாளில் மக்கள் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில்,
தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளில் தமிழ் உறவுகளின் வாழ்வில் அன்பும் அமைதியும் நிறைந்து நலமும் வளமும் பெருகட்டும் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் உணவு தேவையை நிறைவேற்றும் விவசாயிகளின் அர்ப்பணிப்பை போற்றும் பொங்கல் திருநாள் பாரத பண்பாட்டின் அடையாளங்களுள் முக்கியமானது என முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதேபோல் சென்னை போயஸ் கார்டனில் ரசிகர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பொங்கல் பண்டிகையையொட்டி திருச்செந்தூர் கோவிலில் நீண்ட நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பொங்கல் திருநாளையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தமிழ் கடவுளான முருக பெருமானை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக கடந்த சில நாட்களாக கோவிலுக்கு வந்த வண்ணம் இருந்தனர். மாலை அணிந்து விரதம் இருந்த பக்தர்கள் அழகு குத்தியும் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் கோவிலுக்கு வந்தனர். கோவிலில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடல் மற்றும் நாளிக்கிணறு தீர்த்தத்தில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதனால் கோவில் வளாகம் கடற்கரை பகுதியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பாத யாத்திரை வந்த பக்தர்கள் வாகனங்களில் வந்த பக்தர்களின் கூட்டத்தினால் திருச்செந்தூர் நகர பகுதி நிரம்பியது. இதனால் நகர பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்பட்டது. மேலும் வாகனங்களை நிறுத்த போதுமான இடவசதி இல்லாததால் பேருந்து நிலையம் அருகே வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. பொங்கல் பண்டிகையையொட்டி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாழ்த்து தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது சொந்த ஊரான தென்காசி மாவட்டம் கலிங்கப்பட்டியில் பொங்கல் பண்டிகையை பொதுமக்களுடன் இணைந்து உற்சாகமாக கொண்டாடினார். சொந்த ஊர் மக்களை வீடு வீடாக சென்று நேரில் சந்தித்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்த வைகோவிற்கு பொதுமக்கள் சால்வை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் அன்பை வெளிப்படுத்தினர். மக்களின் மரியாதையை ஏற்றுக்கொண்ட வைகோ மக்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராஜேந்திரன், மதிமுக மாவட்ட செயலாளர் சுதா பாலசுப்ரமணியன், நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். முன்னதாக பொங்கல் பண்டிகையையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள வைகோ, இயற்கை எண்ணெயின் கொடைக்கு விழா எடுக்கும் உலக தமிழர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பொங்கல் பண்டிகையையொட்டி திருப்பூரில் பணியாற்றும் ஏராளமான தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊர்கள் நோக்கி ரயில் மற்றும் பேருந்துகளில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பெரும்பாலான மாவட்டங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் ஊட்டி செல்வதற்கு பேருந்துகள் இல்லாததால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகினர். மற்ற மாவட்டங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் ஊட்டிக்கு 2 மணி நேரத்திற்கு ஒரு பேருந்து கூட இயக்கப்படாததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மேலும் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு குடியிருப்பு பகுதியில் புகுந்த 6 அடி நீளமுள்ள நாகப்பாம்பை நீண்ட நேரம் போராடி தீயணைப்பு துறையினர் பிடித்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு காமராஜர் நகர் பகுதியில் சில இளைஞர்கள் விளையாடி கொண்டிருந்த போது திடீரென அந்த பகுதியில் பாம்பு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து பேரணாம்பட்டு தீயணைப்பு துறையினருக்கு அந்த இளைஞர்கள் தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் அரை மணி நேரம் போராடி பாம்பை பிடித்து பேரணாம்பட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தமிழகம் முழுவதும் பொங்கல் திருநாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சி அலுவலகத்தில் பொங்கல் திருநாளையொட்டி சமத்துவ பொங்கல் விளையாட்டு விழா நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன், நகராட்சி ஆணையாளர் முஸ்தபா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நகராட்சி அலுவலர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன் தூய்மை பணியாளர்கள் 230 பேருக்கு வேட்டி சேலைகளை வழங்கி அவர்களை கௌரவித்தார். இதேபோல் வேலூர் மாவட்டம் நேதாஜி விளையாட்டரங்கில் மாவட்ட காவல்துறை சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில் வாகனன் மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்து பொங்கல் விழாவில் பங்கேற்று சிறப்பித்தனர். மேலும் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள ரெக்கப்ப நாயக்கன்பட்டியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. சமத்துவ பொங்கல் விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா மற்றும் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ARR ரகுமான் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கரகாட்டம், பறை இசை மற்றும் பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட பல்வேறு நாட்டுப்புற கலைகள் மற்றும்
சிறுவர்களின் சிலம்பாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் உள்ள வரதாச்சாரியார் பூங்காவில் நகராட்சி ஊழியர்கள் மற்றும் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இணைந்து நடத்திய சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் உள்ள நறுவி மருத்துவமனையில் பொங்கல் விழா மருத்துவமனையின் தலைவர் சம்பத் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இதில் செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்டோர்கள் பாரம்பரிய உடை அணிந்து புது பானையில் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். இதில் சிலம்பாட்டம், கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுகளுடன் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மயிலாடுதுறையில் அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் கறிக்கோழி விலை உயர்ந்து காணப்படும் நிலையில் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபடும் விவசாயிகளை கைது செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி உட்பட 9 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் குடிமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். இதனை கண்டித்து மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடியில் அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் உடனடியாக அனைத்து விவசாயிகளையும் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,06,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த மாதம் 15ஆம் தேதி ஒரு சவரன் தங்கம் 1 லட்சத்தை தாண்டிய நிலையில் கடந்த ஒரு மாதமாக ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,06,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் கிராமிற்கு 10 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 13,290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதன் மூலம் தங்கம் விலை இதுவரை இல்லாத புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இதேபோல் வெள்ளியின் விலையும் தொடர்ந்து அதிகரித்து உச்சத்தை எட்டியுள்ளது. அதன்படி கிராமிற்கு 3 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி 310 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 3,000 அதிகரித்து 3,10,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஈரானில் போராட்டம் தீவிரமடைந்ததால் அமெரிக்கா மற்றும் நியூயார்க் செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது. ஈரான் நாட்டில் அயதுல்லா அலி காமினி தலைமையிலான ஆட்சிக்கு எதிராக மக்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 3,428 பேர் பலியாகியுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 10,000க்கும் மேற்பட்டோர் அரசால் கைது செய்யப்பட்டுள்ளனர். உள்நாட்டு போராட்டம் மற்றும் வன்முறையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஈரான் அரசு தன்னுடைய வான்வெளியை மூடியுள்ளது. இதனால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிற்கான இந்திய விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கான 3 விமானங்களை ஏர் இந்தியா விமான நிறுவனம் ரத்து செய்துள்ளது. அதன்படி டெல்லியிலிருந்து அமெரிக்காவின் நியூயார்க் நகரங்களுக்கான 2 விமானங்கள் மற்றும் மும்பையில் இருந்து நியூயார்க் நகரத்திற்கான விமானம் ஒன்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் தைப்பொங்கல் திருநாள் உற்சாகம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. இயற்கை அன்னையின் கொடைக்கு விழா எடுக்கும் நாள் தைப்பொங்கல். உலக தமிழர்களுக்கு வைகோ பொங்கல் வாழ்த்து. ஜனநாயகன் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. உயர் நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வை அணுக உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். விறுவிறுப்பாக தொடங்கியது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி. முதன்முறையாக டிஜிட்டல் ஸ்கோர் போர்டு அறிமுகம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.